நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சீரிய ராஜாவோட படைத்தலைவன் இருந்தாங்களாமா. அவங்க பேர் என்னன்னு தெரியுமா? நாகமான். அப்போ எல்லாத்தையும் அடிமையா கூட்டிட்டு வந்தாங்களாமா. வேலை செய்ய கூட்டிட்டு வந்தாங்களாமா. அவங்களும் வேலை செஞ்சாங்களாமா. அப்போ ஒரு குட்டி பொண்ணு, செல்ல பொண்ணு, என்ன மாதிரி அழகான பொண்ணு, அப்போ அவங்க வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சாங்களாம்மா. அப்போ நாகமானுக்கு உடம்பு சரியில்லையாமா. புண்ணு புண்ணா கை ஃபுல்லா, கால் ஃபுல்லா, உடம்பு ஃபுல்லா, முகத்து ஃபுல்லா வந்துருச்சாமா. அப்போ அந்த குட்டி பொண்ணு அவங்களோட வைஃப் கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? எங்க ஊர்ல எலிசா தாத்தான்னு ஒருத்தங்க இருந்தாங்களாமா. அப்போ அவங்க கிட்ட போனீங்கன்னா நாகமானுக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணை பேச்சவும் கேட்டு இந்த நாகமான் போய் அவங்க பேச கேட்டும் போனாங்களாமா. போய் பரிசா துணி நகை எல்லாம் எடுத்துட்டு போனாங்களாமா. அவங்களுக்கு கொடுக்கலையா? அப்படி போகும்போது எலிசா தாத்தா வராம வீட்டு வேலைக்காரனை போக சொல்லிட்டாங்களாமா. அப்போ அவங்களும் அமைதியா இருந்தாங்களாமா. இப்போ என்னாச்சுன்னா ஒரு தண்ணியில போய் 7 தடவை முங்கி எந்திரிங்க அப்படின்னாங்களாமா. அவங்களும் கோவப்படாம குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணி போனாங்களாமா. இப்போ போயிட்டு குளிக்கும் போது குழந்தை முகமாட்டா, குழந்தை ஸ்கின் ஆட்டா வந்ததாமா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, யாரு சொன்னாலும் அப்பவே போய் செஞ்சிடணும். நல்லது சொன்னா கேட்டுக்கணும். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இப்போ ஒரு குட்டி கதை கேட்டோம் இல்லைங்களா? அந்த குட்டி கதையில் வர்ற நாகமானை குறித்து நாம் இன்றைக்கி பார்க்கல. ஆனால் அதில் ஒரு சிறிய பெண்ணை குறித்து பாப்பா கதை சொன்னாங்க இல்லைங்களா? அந்த ஒரு சிறிய பெண்ணை குறித்து தான், சிறிய பெண்ணை கொண்டு கடவுள் சொன்ன செய்தி என்ன, இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நாகமான் யார் அப்படின்னா, சீரிய ராஜாவினுடைய படைத்தலைவனாக இருக்கார். அது இல்லாமல் வேதாகமத்தில் இவரை ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு வேர்டு கொண்டு குறிப்பிடுறாங்க. மகாபராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த மகாபராக்கிரமசாலிக்கும் ஒரு சிறிய சறுக்குதல் ஏற்படுது. எதுலன்னா அவருடைய உடல் நலத்தில். அப்போ அவர் ரொம்ப மனமுடைந்து தான் போயிருப்பார். ஒருவேளை அது வேதாகமத்தில் இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு படைத்தலைவனாக இருக்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது அந்த படை எப்படி இருந்திருக்கும், அந்த ராஜாவினுடைய மனம் எப்படி இருந்திருக்கும், இந்த படைத்தலைவன் எப்படி மனம் கலங்கி இருந்திருப்பார், அவருடைய மனைவி எப்படி இருந்திருப்பாங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் அடிமையாக கூட்டிகிட்டு வர ஒரு சிறிய பெண் அவங்க வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த சிறிய பெண்ணை கொண்டு கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு மகா பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளத்தையும் செய்கிறாங்க. அப்படி தான் நம்ம இந்த கதையை, இந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஒரு சிறிய பெண், அந்த சிறிய பெண் அந்த நாட்டுக்கு அடிமையாக வரும்பொழுது அவங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை துள்ளி ஓடி விளையாடுகிற வயசாக இருந்திருக்கலாம், பாடசாலைக்கு செல்கிற வயசாக இருந்திருக்கலாம். அவள் அடிமையாக இன்னொருவருடைய வீட்டில் வேலை செய்யணுங்கிற நிலைமையில் அவள் வரும்பொழுது அவள் என்ன ஒரு மனதில் ஒரு குழப்பத்தோட, மனதில் ஒரு சிந்தனையோடு, எண்ணத்தோடு அவள் வந்திருப்பாள். ஆனால் அவள் அப்படியே வந்த உடனே கடவுள் அவளை அப்படியே விட்டு விடலை இல்லைங்களா? அவளை கொண்டு தன்னுடைய எஜமானுக்கு ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் கடவுள் செய்ய வைக்கிறாரு. அதோடு அந்த நாகம்மான் அந்த சிறு பிள்ளையை மறந்து போயிருப்பாரா? கண்டிப்பாக இல்லை. அவரை கொண்டு அந்த சிறு பிள்ளைய இன்னும் அதிகமாக அவர் நேசிச்சிருப்பார். அவளுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கண்டிப்பாக அவர் செஞ்சிருப்பார் இல்லைங்களா? ஒருவேளை
இந்த லெந்து காலத்தில் நம்மளும் சிறுமைப்பட்டுட்டோமோ, ஐயோ இன்னும் நம்ம கஷ்டத்தில் இருக்கமே, இன்னும் நமக்குள்ள ஒரு சிறையிருப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனையோடு இருக்கலாம். ஆனாலும் கூட கடவுள் நம்ம எப்போதுமே நினைத்து கொண்டே இருக்கிறார். சரியான வேளை வரும்பொழுது, சரியான தருணம் வரும்போது தேவன் நம்மை நிச்சயமாக பயன்படுத்துவார். இதுதான் இன்றைக்குண்டான ஒரு செய்தி. சிறுமைப்பட்ட இடத்துல தேவன் நம்மளுடைய தலையை உயர்த்துவார். அதை நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய், குடும்பமாய், சந்ததியாய் நம்ம இருக்க வேணும். யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க இல்லைங்களா? தங்களுடைய சகோதரனால் வெறுக்கப்பட்டார் இல்லைங்களா? போன இடத்துல எல்லா இடத்துலையுமே அவருக்கு வெறுப்புகள் தான் உண்டாச்சு. ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது தேவன் யோசேப்பை அந்த நாட்டுக்கே அதிபதியாய் மாற்றினார்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை நம்மளுடைய சோர்விலையும் கூட தேவன் நம்மளை நினைத்து கொண்டே இருப்பார். நம்ம எந்த நேரம் வரும்பொழுது நம்மளுடைய தலையை உயர்த்தணுமோ தேவன் அந்த தருணத்துக்காய் காத்து கொண்டிருப்பார். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தான் நம்மளுடைய வாழ்க்கையின் பயணம் இருக்கணும். இந்த விசுவாசத்தின் நம்பிக்கையோடு கூட நாம் ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிக்கலாம். ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான அன்பின் பரலோக பிதாவே, இதோ ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான வேலை கொடுத்த தெய்வ காமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே, உம்முடைய கரமும் உம்முடைய கண்களும் எங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அந்தபடியால் கூட தகப்பனே, அந்த சிறு பிள்ளையை காத்த தெய்வன் நீர் எங்களையும் காப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற குடும்பம் அனைவரையும் உமது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இப்ப இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென்.